இத்தன நாளா கையலோட குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே வர்றதுக்கு காரணம் வெளிய இருக்கவங்களால தான். ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறவங்களாலேயே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூர்த்தி அதாவது ரொம்ப தப்பானவரா இருந்தாரு. ஆனா இப்போ ரொம்ப நல்லவரா மாறி, அன்பு வந்து பார்த்தீங்கன்னா பணம் குடுக்குறதுனா என்ன? நான் இந்த வீட்ட பார்த்துக்கிறேன். எல்லாரையுமே நான் பார்த்துக்கிறேன். அதுவும் தேவி அவங்களோட மகன் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள வந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க கூட்டிட்டு போற வரைக்கும் நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். நம்ம மூர்த்தி இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேஷனோட இப்படி நான் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றது, இந்த குடும்பத்தையும் என்னால பார்த்துக்க முடியாதா? இதுக்கு முன்னாடி கயல் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாரி சொன்னது. இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதுல யாராலயுமே குறை சொல்ல முடியாது. ஒரு பக்கம் அன்புவும் அவங்க பொண்டாட்டி அவங்க 2 பேர்லயும் வந்து போயிடும். இப்போ அவங்க பொண்டாட்டியான ஷாலினி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அன்பு கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. ஆனா இங்க நடக்கிற பிரச்சனையில கண்டிப்பா அத புரிய வைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அன்பு கிட்ட என்னதான் சொன்னாலுமே கூட நான் இப்படிதான் பண்ணுவேன். என்னோட தேவைக்கு போக தான் மீதிய நான் வீட்ல குடுப்பேன் அப்படின்ற மாரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்க அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூர்த்தி இருந்துட்டு இந்த குடும்பத்த எல்லாத்தையுமே நான் பார்த்துக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அமைதியா நம்ம இவங்க தனம் விட்டுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்ல. இப்போ தனமும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த குடும்பத்துக்கு என் புருஷன் மட்டும் தான் புள்ளையா? அவரு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணணுமா? அதே மாதிரி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3000 கொண்டு வந்து குடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே நாங்க வச்சுக்கிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வியே கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னதான் நம்ம மூர்த்தி கரெக்ட்டா இருந்தாலுமே கூட, இப்போ தனமக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுறது உண்மையிலேயே நல்லா இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரு எழில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு இருந்துட்டு பணம் குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொன்னதுனால, என் புருஷனும் பணம் குடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க இந்த மாரி ஏதாச்சும் இந்த குடும்பத்துக்காக பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்னையும், என் புள்ளையையும் மறந்துருங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே நம்ம கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்ல. கயலுக்கோ, எழிலுக்கோ வேலை இருந்துச்சு அப்படின்னா, இவங்க கிட்ட இவ்ளோ பேச்சு வாங்க வேண்டியதும் இல்ல. அவங்கள அவ்ளோ பேச விட்டு இவங்க பார்க்க வேண்டியதும் இல்ல. இப்போ கயலுக்கு வேலை இல்லாததுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. மூர்த்தி ஒரு பக்கம் பயங்கர கோவத்தோட என்ன பேசிட்டு இருக்க தனம்? இப்படிலாம் பேசிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு மேலயும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னாலுமே கூட, அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மூர்த்திய வந்து வேற வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயத்துல அப்படி வந்து இருந்துட்டு இருக்க போறாரு. அதாவது நானும் சொல்ற மாரி, நம்ம கையில இருந்துட்டு மூர்த்தி இதுக்கு மேல எதுவும் பேசாத. அதாவது அம்மா இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்த நான் இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துட்டு இருந்தனோ அப்படியே பார்த்துக்கிறேன். மூர்த்தியோட செலவு அதாவது அவங்க சம்பாதித்து அவங்களே வச்சுக்கிட்டும், அதே மாதிரி அன்போட சம்பாதியத்த அவனே வச்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா மறுபடியும் எந்த வேலை கிடைச்சாலும் நம்ம கயல் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடியா இருந்துட்டு இருக்கணும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.